ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா வீட்டு வச்சு ஒரு வீட் பரோட்டா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் வச்சு கிறிஸ்பி பால்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் செம்மையாக அட்டகாசமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் மீல் மேக்கர்லேயே பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் வேறு லெவலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட் பரோட்டா, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் கிரேவி, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் கிறிஸ்பி பால்ஸ், அதுக்கப்புறம் கர்டு, அதுக்கப்புறம் பெப்பர் எக்கு அந்த மாதிரி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இந்த நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீட் பால் பார்த்தீங்கன்னா, வீட் பரோட்டாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மீல் மேக்கர் போட்டு அந்த பால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, கிறிஸ்பியாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு மீல் மேக்கர் பால்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் 65 மாதிரியே பண்ணணும். அது செம்மையாக இருக்கும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாகவும் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ரைஸும் மீல் மேக்கர் கிரேவியும் அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணது செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.